பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதிலும் நான் ஒரு 1 வீக் பிஃபோராக உங்ககிட்ட சொல்லியிருந்த விஷயம்தான் ஆவியின் வரங்களை குறித்து. இன்றைக்கு அந்த ஆவியின் வரங்கள் 9 நம்ம 3 பகுதியை பிரித்து இந்த வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் 3 பகுதி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக அது 9 வரங்கள் என்ன என்பதை மறுபடியும் நான் படிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8 to 11 வரங்களை குறித்து போடப்பட்டிருக்கு. அதில் வரங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் 9 வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது 9 வரங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பற்பல பாஷைகள் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்கதரிசனம் உரைத்தல், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவு உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த 9 வரங்களையும் 3 பகுதிகளாக நாம பிரிக்கலாம். அது இந்த 9 வரங்களும் 3 பகுதியாக பிரிக்கலாம். அந்த 3 பகுதியை இன்றைக்கு ஒரு பகுதியை உங்க மத்தியில பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அது என்னன்னா, ஆவியின் ஏவுதலினால் பேசக்கூடிய வரங்கள், அதாவது பேசக்கூடிய வரங்கள் 3. அது என்ன வரங்கள் என்பது குறித்தான விளக்கத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க செபத்தோடு கூட இந்த சத்திய வசனங்களை கேளுங்க. இந்த வரங்கள்லாம் எதற்காகங்க, இது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். நாம இருக்கிறது கடைசி நாட்கள்ல, கடைசி நிமிடங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. செப்டம்பர் 23 சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான செய்திகள் வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வருகை இப்படியா இருக்கிறது அநேகர் கணித்து போட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வேதத்திற்கு இணையாக அது சொல்லப்பட்டதாய் நாம கருதவில்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட செய்தி ஊடகங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல எந்த நிமிஷத்திலையும் வரலாம். அவர் நாளைக்கு தான் வரணும்னு ஸ்பெசிபிக் டேஸ் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனா இன்றைக்கு நிறைய இப்படிப்பட்ட செய்திகள்லாம் பரவலா இருந்தாலும் கூட சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வரலாம். நாம எப்படி இருக்கணும்னா, நாம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நாம ஆயத்தமா இருப்போமானால் வருகை எப்ப வேணா நடைபெறலாம். பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையானாலும் சரி, இல்லை மாலையோ இல்லை இரவோ இல்லை எந்த நேரமும் எந்த காலமும், அப்போ நம்ம வருகையை நம்ம எதிர்கொண்டு போக நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 10 கன்னிகைகள் நம்ம பார்த்துருக்கோம்ல, 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகையில 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள எண்ணெய் இல்லாமல் இருந்ததுதான். அந்த எண்ணெய் எதற்கு அடையாளம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாய் காணப்படுது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்ககிட்ட விளக்கு இருக்கு, ஆனா அது எரியறதுக்கான எண்ணெய் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம வருகையில் எதிர்கொண்டு போக முடியாது. அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம கூட இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரங்கள் இருக்கு, வல்லமைகள் இருக்கு. அதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். போன வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா பேசியிருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார், அந்நிய பாஷை எதற்காக கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியான தேவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியை நிரப்பும் பொழுது கொடுக்கப்படுற ஒரு கிஃப்ட் தான் இந்த அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை என்பது அது தேவனோடு கூட நாம உறவாடுகிற ஒரு பாஷை. அது பரலோக பாஷை என்று பொருட்படும். ஆனா இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பேசக்கூடிய வரங்கள் 3 வகையா இருக்கிறது. அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பற்பல பாஷைகள் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்கதரிசனம் உரைத்தல். இந்த 3ம் ஆவிக்குரிய வரங்கள்ல பேசக்கூடிய வரங்கள். இந்த 3 இதை குறித்து இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். முதலாவதாக பற்பல பாஷைகள் பேசுதல். இந்த பற்பல பாஷைகள் பேசுதல் என்று நாம பார்க்கும் பொழுது நம்ம இதற்கு ஆதாரமாக நாம எங்க எடுத்துக்கொள்ளலாம்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம பார்ப்போமானால், அங்க சீஷர்கள் 120 பேர் கூடி அந்த மேலிட்டறையில ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவங்க இருந்த இடத்துல இறங்கினாங்க. அப்போ அவங்க அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல இறங்கி ஒவ்வொருவரும் பற்பல பாஷைகள் பேசினார்கள் என்று விதத்துல பதிவு செய்ய
செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் பேசுறது அந்நிய பாஷை அல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் இல்ல, அதர் லாங்குவேஜ். அப்போ வந்து அந்நிய பாஷை என்பது ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷை. ஆனால் இந்த பற்பல பாஷைகள் என்பது இன்றைக்கு நம்ம உலகத்தில் எத்தனையோ விதமான மொழிகள் இருக்குல்ல. இன்றைக்கு நாம பேசுற மொழி தமிழ் மொழி, அப்புறம் ஆங்கிலம் பேசுறோம், அப்புறம் ஹிந்தி பேசுறோம். இன்னும் நம்ம இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அப்போ வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா நிறைய பாஷைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த செய்தியில நான் சில சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அப்பதான் இதோடைய வரங்கள் எப்படி எல்லாம் கிரியேட் செய்யுது, இந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்வது மூலியமாக நம்ம எப்படி நம்ம எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்களா இருப்போம், இந்த நிமித்தமாக அப்போ தேவன் எப்படி மகிமைப்படுவார் என்பது குறித்தெல்லாம் உங்களுக்கு நான் இந்த செய்தியில நான் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். செய்தியை முழுமையாய் பாருங்க. அநேகர் செய்தியை வந்து ஒரு 3-4 நிமிஷம் தான் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. அதனால நீங்க இந்த செய்தியை நல்ல கவனமாய் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எதுக்கோ நேரத்தை நம்ம செலவிடுறல. ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் போகுது. அந்த 3 மணி நேரம் திரைப்படத்தை நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஒரு சீரியலை கூட 1/2 hour நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லாம் நம்ம பார்க்க கர்த்தருடைய வார்த்தை ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி பார்க்கறதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு? அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். என்னுடைய செய்தி மாத்திரம் நான் சொல்ல விரும்பல. எத்தனையோ செய்திகள் இன்றைக்கு ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகள் மூலியமாக அவருடைய வார்த்தையை இன்னைக்கு நிறைய பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நாம அவைகளை உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போகுது. அதனால என்னுடைய செய்தி மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு செய்தியும் நீங்க கவனமாய் கேட்கும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். அதுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள வரும்படியாக தேவனும் விரும்புறாரு. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கிறது பற்பல பாஷைகள். அப்போ அன்றைக்கு சீஷர்களுக்குள்ள ஒரு பற்பல பாஷைகள் பேசினாங்க. அந்த பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அநேகர் அங்க வந்து கூடியிருந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. அந்த வசனத்தை 2ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசித்தீர்களானால் பூமியில் இருக்க அநேக கோத்திரங்கள், அநேக பாஷைக்காரர்கள் வந்து கூடியிருந்தாங்களாம். அப்போ அவங்க மேல் வீட்டு அறையில இவங்க வந்து 120 பேர் மேல அக்கினிமயமான நாவு வந்த உடனே அங்க இருக்கிற 120 பேரும் பற்பல பாஷைகளை பேசுறத நாம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ கீழே இருந்து கேட்கிற ஜனங்களுக்குள்ள இவங்க எப்படி நம்முடைய ஜென்ம பாஷைகளை பேசுறாங்க, இவங்க எல்லாம் கலிலேயர்கள் ஆச்சு, இவங்க எப்படி இப்படிப்பட்ட பாஷைகளை பேசலாம் என்று ஒருவருக்கொருவர் ஆச்சரியப்பட்டு கொண்டாங்களாம். அல்லேலூயா. அப்போ அவங்க பேசுறது ஒவ்வொருவருக்கும் புரிஞ்சிச்சு. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்னால் அவங்க அங்க வந்து ஒருவேளை தோமா வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை தமிழ் மொழி பேசி இருக்கலாம், இல்ல இன்னொருத்தர் இங்கிலீஷ், இன்னொருத்தர் ஹிந்தி அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது அப்போ இங்கிருந்து புறப்பட்டு போன ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தமிழ் தெரிஞ்சதுனால அவங்க தமிழ் தான் பேசுறாங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் ஹிந்தி தெரிஞ்சதுனால அவங்க ஹிந்தி தான் பேசுறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியும். இப்படி அங்க இருக்கிற நிறைய ஜனங்கள் நிறைய பாஷைகள் இருந்தபடியால ஒவ்வொருத்தரும் இவங்க என் மொழியை பேசுறாங்க, இவங்க என் மொழியை பேசுறாங்க வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இதுதான் பற்பல பாஷைகள். ஆனா அந்நிய பாஷை என்பது முற்றிலும் அது வேறு விதமாக தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு வரம். இந்த அந்நிய பாஷை எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஏன்னா எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். ஆனா இந்த பற்பல பாஷைகள் என்பது வரமாக கொடுக்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய சாட்சிகளை இந்த பற்பல பாஷைகளை குறித்து நான் சொல்லலாம். பாத்தீங்கன்னா பிரதர் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட 2 பேரு நான் சொல்ல விரும்புறேன். அது யாருன்னா ஜீவானந்தம் பிரதர் அவர்களும் டிஜிஎஸ் தினகரன் அவர்களும். அவங்களுடைய ஊழிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஜீவானந்தம் பிரதர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்ப செய்தியின் வேளையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவர்கள் இறங்கி வந்து நிரப்பப்பட்டபடியா அவர் அந்நிய பாஷையில பிரசங்கத்தை அவர் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்நிய பாஷையில அவருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது ஜனங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்கிற யாவருக்கும் அது புரியாததா இருந்தது. அப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யார் உட்காந்துருக்காங்க, டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின் படி அவர்களும் கூட போயிட்டு அவர்கள் மத்தியில அவர்களோட கூட நின்று அவருக்கு என்னென்னலாம் அந்நிய பாஷையில
அந்நிய பாஷையில அவங்க என்னென்னலாம் பேசி ஜனங்களுக்கு சொல்றாங்களோ அதை இவர் என்ன பண்றாரு, டிஜே சங்கர் என்ன பண்றாருன்னா அவர் பேசுற பாஷைகளை வியாக்கியானம் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவதை அங்க பார்க்க முடிந்தது. இது அந்த ஊழியத்துல அந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு வல்லமையாய் அந்த கூட்டம் நடந்ததாக சரித்திரம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷையில பேசுகிறவன் அதற்கான அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவுள் என்று சொல்லியும் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த பற்பல பாஷைகளை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறுபடியுமாக டிஜே அங்கிளுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு அவருடைய மகள் விபத்தின் மூலியமாக இறந்து விட்டாங்கல்ல, அது நிமித்தமாக அவரால் அந்த துயரத்தை தாங்க முடியாத துயரமா இருந்துச்சு. அவர் அநேக நேரம் அவர் அழுது மணிக்கணக்க அழுத நாட்களும் உண்டு. அவர் ஒரு வாட்டி அப்படி அழுது இருக்கும் பொழுதுதான் தேவன் அவரோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு கூட்டத்துக்கு ஆயத்தமாகும்படிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அவர் ஜெப அறையில போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏகப்பட்ட துயரத்தின் மத்தியில நான் இருக்கிறேன். நானா இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் எப்படி அவங்களோட துயரத்தை என்னால போக்க முடியும்? இன்னைக்கு எனக்கே ஆறுதல் இல்லாம நானே தவித்து கொண்டு இருக்கும் பொழுது வெளியே இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி நான் ஆறுதலை சொல்ல முடியும் என்று சொல்லி இருதயத்துல வியாகுலப்பட்டு அவர் அழுது ஜெபித்து கொண்டிருந்தாரு. அப்பொழுது வெளியே இருந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் அவங்க மத்தியில நிக்கிறாங்க. நின்று சொல்றாங்க, ஐயா என் மகளுக்காக நீங்க செபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, பாரத்தோடு கூட அந்த மகளுக்காக மகள் மேல் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பொண்ணுக்கு என்ன மொழி தெரியும்னா அந்த பொண்ணுக்கு தெலுங்கு மட்டும் தான் பேச தெரியும். மற்றபடி ஆங்கிலமோ இல்ல தமிழோ வேற எந்த மொழியும் தெரியாது. அந்த மகள் தெலுங்கு மட்டும் தான் பேசக்கூடிய மகள். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா அந்த மகள் மேல இறங்கினபடியால் அந்த மகள் ஆங்கிலத்துல சரளமாய் பேசுவதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மகள் மேல இறங்கினபடியால் ஆங்கிலத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த மகள் மூலியமாக அங்கிள் கிட்ட பேசுறாங்க, நீ கவலைப்படுத்துறது போதும், நான் உன்னை நிரம்ப விரும்புகிறேன். நீ எதுக்கு மகளுடைய மறைவு குறித்து அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிற? அதை நீ யோசித்தது போதும், நான் உனக்கு புதிய கிருபையை தரேன், புதிய வரத்தை தரேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அவங்களுக்கு துயரத்தை போக்கும்படியான நல்ல வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் அந்த மகள் மூலியமாக பேசினதை பார்க்க முடிந்தது. அதுக்கப்புறம் செய்தி முடிந்த அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ஜெபம் முடிந்த உடனே அங்கிள் பேசுறாங்க, நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க இந்த தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. அவனா இன்றைக்கு என் மகள் பேசுனது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனா ஆங்கிலத்தில் இவ்வளவு சரளமா பேசுறதை என்னால புரிந்து கொள்ள முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது அப்போ அங்கிள் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூலியமாக பேசி இருக்கிறார். இது எதற்காக சொல்லப்படுறேன்னா, அப்போ ஒருத்தருக்கு ஒரு மொழி தெரியலன்னா ஆவியானவர் இறங்கி அவங்களோடு கூட இடைப்பட்டு பேசுறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இல்லையா? இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய ஊழியக்காரர்களுடைய புத்தகங்களை படிக்கிட்டே டிஜிஎஸ் அங்கிள் ஒரு ஜெர்மன் தேசத்துக்கு போகும்போது அங்க இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட நிகழ்வு நிறைய நடந்திருக்கு. அப்போ நிறைய லாங்குவேஜஸ்ல ஆவியானவர் பேசுவது, இதெல்லாம் நடப்பிக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதே போல இன்னொரு ஈமோட்டை நான் சொல்ல விரும்புறேன். இதேதான் மோகன் சிலாசு சங்கர் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தின் போது அவங்க வீடுகளில் இருக்கும் பொழுது அவளை சந்திக்கும்படி சித்தியும் அவங்க பொண்ணு வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய விதமான கேள்விகளோடு பாரத்தோடு துயரத்தோடு வந்திருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது வழக்கமாக மோகன்தாஸ் அங்கிள் வீட்டுக்கு ஒரு வயதான அம்மா வருவாங்களாம். அவங்க யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சொன்னா போயிட்டு அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபித்து விட்டு சொல்லிட்டு எழுந்து வந்துருவாங்களாம். மற்றபடி வேற எதுவுமே பேச மாட்டாங்களாம். கர்த்தர் என்ன இன்னைக்கு போக சொன்னாருன்னு சொல்லிட்டு ஜெபித்து விட்டு கடந்து போவாங்க. அப்படி அன்னைக்கு அவங்களோட வீட்டுல அவங்க சித்தியும் அந்த மகளும் பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுடைய கான்வர்சேஷன் மத்தியில அந்த அம்மா நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எந்தையும் விசாரிக்காம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நாம ஜெபிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தைய காதால கேட்டு 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 அவர்கள் வேதத்தை அவங்க அறிந்து கொண்டவங்க. அவங்களால
ஆங்கிலமோ எதுவும் பேச முடியாது. ஆனா பாருங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக அவங்க ஆங்கிலத்தை சரளமாக அந்த பெண்ணோடு கூட பேசுறத அந்த பெண் உணர்ந்து கொண்டார். அப்ப அந்த பெண்ணுக்கு இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அதோட தீர்வு எல்லாமே அந்த அம்மா வந்து அந்த பாட்டி அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே சரளமாக ஆங்கிலத்துல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்க அந்த கடந்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க வந்து அங்கிள் கிட்ட கேட்குறாங்க, எப்படி இந்த அம்மாவால் இவ்வளோ சரளமாக ஆங்கிலம் பேச முடியுது, இது எனக்கு ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது, அப்போ அங்கிள் சொல்றாராம், இவர்கள் வந்து எந்த படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனால் கர்த்தரால் வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு அவங்க பேசின ஆங்கிலம் கூட எப்படின்னா, அதுதான் பரிசுத்த ஆவியோட வல்லமை, பேசுறது அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசுறார் என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு ஆச்சரியத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடிந்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களாம். பாருங்க, இப்படிப்பட்ட வரங்கள் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படுது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வரங்கள் எவ்வளவு முக்கியமாய் நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு சபையில இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. பற்பல பாஷைகள் பேசுறது, பாஷைகளை வியாக்கியானம் பண்றது, தீர்க்க தரிசன வரங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அப்ப இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது அது ரெண்டு பொருட்படும். தீர்க்க தரிசனம் என்றால் அது வரம், தீர்க்க தரிசி என்றால் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரிக்கெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுற நபர்கள். பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொன்னா எலியா, எலிசா, யோவேல் போன்ற தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஆனால் தீர்க்க தரிசன வரம் என்பது எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வரம் என்பது நம்ம சொல்றதுக்கு மிகையாகாது. இல்லையா? அப்ப தீர்க்கதரிசி என்றால் நமக்கு அர்த்தம் தெரியணும். தீர்க்க தரிசனம் என்றால் எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது. ஆனா தீர்க்கதரிசி என்றால் அது அழைப்பு. ஆண்டவர் பிரத்யேகமாக அநேகரை, ஒரு சில பேரை அவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுத்து அழைக்கிறது தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த வித்தியாசம் நமக்கு புரியணும். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, சபைக்கு, ஒரு மனிதனுக்கு பக்தி விருத்தியும் உண்டாக்குது. கர்த்தர் அவங்களுக்கு என்ன ஆறுதலாய் பேசுவார், சமாதானமா பேசுவார். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து கடிந்து கொள்வதாலும் சரி, வருகிற காரியங்கள், அப்புறம் வருகிற எதிர்காலத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி சபைக்கு சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கும் தீர்க்க தரிசனத்துக்காக நம்ம எத்தனையோ பேர் போய் நிக்கிறோம். இல்ல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை உண்டு தானே. யாருக்கு நம்ம எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு யாருக்கு ஆசை இல்லை? எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு தானே. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிந்துக்கிறதுக்கு ஆசை தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு இவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரு எவ்வளோ விதமான இன்னைக்கு மற்ற மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறி கேட்டு போறாங்க, ஜோசியங்களை நம்பி போறாங்க, எவ்வளவோ நம்ம அஸ்ட்ராலஜி எவ்வளவோ நம்ம பார்க்குறோம்ல. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளோ வரங்களை கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ வல்லமைகளை கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடப்பிக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவருக்குள்ளது இந்த 9 வரங்களும் இருக்கிறது. இதை நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எவ்வளவு பிளெஸிங்கா இருக்கும்ல. அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் நாம கவனிக்கணும். அப்ப இந்த 3 வரங்களும் நம் தேவனாகிய கர்த்தரோடு நெருங்கி உறவாடுவதற்கு உதவியா இருக்கக்கூடிய வரங்கள். அல்லேலூயா. என்னென்ன? பற்பல பாஷைகள் பேசுவது, அந்த பாஷைகளுக்கான வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிறது, அப்புறம் தீர்க்க தரிசன வரங்கள். இந்த வரங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரங்களா இருக்கிறது. இன்னும் நிறைய வேதத்துல இந்த 9 வரங்கள் மாத்திரம் அல்ல. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுலயும் வசனங்கள் 6ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு சில வரங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த வரங்களை குறித்து நாம வருகிற நாட்கள்ல நம்ம தியானிப்போம். வரங்கள் 9 மாத்திரமல்ல, 20க்கும் மேற்பட்ட வரங்கள் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. 20க்கும் மேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 9 வரங்கள் யாருக்காகனா முதிர்ச்சி பெற்ற ஒரு விசுவாசிகளுக்கு, இல்ல ஒரு ஊழியக்காரர்களுக்கு என்று சொன்னா மிகையாகாது. அப்புறம் வந்து ஊழியக்காரர்களுக்கு அப்போ வந்து தேவனுடைய ஊழியம் செய்யறதுக்கான சில வரங்கள் நம்ம பார்க்கிறோம்ல. சில தேவாலயத்துல சர்ச்சைக்காக என்ன பண்றாரு, அநேகரை வந்து தீர்க்கதரிசியாக, மேய்ப்பராக, அப்புறம் வந்து போதகராக, தீர்க்கதரிசியாக, இப்படி நாம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷகராக, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ தேவன் வந்து அநேகருக்கு நிறைய வரங்களை கொடுத்திருக்கிறாங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அநேகருக்கு ஒரு பாடல் பாடுறதுக்கான ஒரு கிருபை ஆண்டு கொடுத்தார். நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஒரு தாளந்து நினைச்சுக்கிறோம். ஆனா அது தேவன் கொடுக்கிற ஒரு வரம், பாடுகிற வரம், பாடலை ஏற்றுகிற ஒரு வரம். மியூசிக் போடுறீங்கன்னா அது எல்லாராலுமே மியூசிக் ஈஸியா போட்டுட முடியாது. கர்த்தர் கொடுக்கிற வரம் என்று சொல்லப்படுது. அப்புறம் தான தர்மங்கள் செய்யறது, அப்போ வந்து போதிக்கிற வரம், இதெல்லாமே நம்ம டேலண்ட் நினைச்சுக்கிறோம். ஆனா இதெல்லாமே கர்த்தர் கொடுக்கிற வரங்கள் என்று வேத புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க அதில் உள்ள சத்தியங்கள் நமக்கு வெளியாக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா மூன்று பேசக்கூடிய வரங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த 3 பேசக்கூடிய வரங்களும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்ல. பற்பல பாஷைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவா நம்ம வாஞ்சிக்கிறோம்ல. இன்னைக்கு எல்லாராலுமே இங்கிலீஷ் ஈஸியா பேச முடியுதா? இல்ல. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு நிறைய ஆப் இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு, எவ்வளவோ கத்துக்கிறோம்ல. ஹிந்திக்கான புக் இருக்கு, இங்கிலீஷ்கான புக் இருக்கு, தமிழுக்கான புக் இருக்கு. லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய விதமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்புறம் நிறைய ஆப்லாம் வந்திருக்கு. எதுக்கு? நம்ம ஒரு பாஷையை கத்துக்கணும். இல்லையா? அப்ப நம்ம இந்தியால நம்ம சர்வே ஆகணும், ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கட்டாயமாக்கணும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் பாஷைகளை கற்றுக்கொள்வது எல்லாருமே நாம இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். நம்ம நிறைய 30 நாட்கள் ஆங்கிலம் பேசுவது எப்படி, தமிழ் பேசுவது எப்படி சொல்லிட்டு நிறைய புத்தகம் கூட வருது. அப்ப நம்ம அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கற்றுக்கொள்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் இதை ஒரு கிஃப்டா கொடுக்கும்போது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக நார்த் சைடு போறீங்க அப்படின்னு வச்சு வைத்துக் கொள்ளலாமே. அப்போ உங்களுக்கு அங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது, எல்லாருக்கும் ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஆண்டவர் உங்களை பேச சொல்றாரு அப்படின்னா நீங்கள் பேசுகிற தமிழை அவங்களால புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியாது. அதே போல் ஒருவேளை அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அந்த அந்நிய பாஷை பேசுகிற வர உங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த பற்பல பாஷைகளும் நீங்கள் பேசுறீங்க, ஆனால் வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு வர இல்லைன்னா நீங்க பேசுறது அங்க இருக்கிற ஜனங்களால கேட்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நாம என்ன பார்க்கணும்னா, அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பற்பல பாஷைகள் வரம் வைத்திருப்போமானால் அப்போ நம்ம என்ன பேசுவோம்னா ஹிந்தியில பேசும்படிக்கு ஆண்டவர் என் நாவை அவர் பயன்படுத்துவார், உங்க நாவை அவர் பயன்படுத்துவார். அப்போ ஹிந்தி தெரியாத உங்களுக்கு அவர்கள் மொழியில ஆவியானவர் இறங்கி பேசும் பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். அங்க இருக்க ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இதுதாங்க பற்பல பாஷைகள் கொடுக்கிற வரம், பற்பல பாஷைகள் வரங்களுடைய முக்கியத்துவமாய் கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அதே போல அந்நிய பாஷையில நம்ம பேசினாலும் கூட அதற்கு வியாக்கியானத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் நிறைய என்னுடைய ஜபங்களை என்னால பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்நிய பாஷையில் நம்ம பேசி முடித்த பிற்பாடு கர்த்தர் அவருடைய வார்த்தையை புறப்பட்டு மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்றதுனால பார்க்க முடியும். அநேக ஜபங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாமே, அநேக ஊழியக்காரர்கள் வல்லமையா எடுத்து பயன்படுற ஊழியக்காரர்களுடைய கூட்டங்கள்ல, செய்திகள்ல, அப்புறம் வந்து பிரசங்க நேரத்துல, அப்புறம் வந்து ஜப நேரத்துல முக்கியமா பார்க்கும் போதுனா அவங்க அந்நிய பாஷையில பேசிட்ட பிற்பாடு அதை வந்து தமிழாக்கம் பண்ணி சொல்றதை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி நிறைய விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறது. நாம எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வந்தோம் சர்ச்சைக்கு போனோம், அட்டெண்டன்ஸ் போட்டோம் இல்லாதபடிக்கு இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஆவிக்குரிய செயல்பாடுகளை குறித்து அதிகமான வாஞ்சை நமக்கு உண்டாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தா தான் கத்துக்கொள்ள முடியும். ஏதோ அவங்க சொல்றாங்க நம்ம கேட்கிறோம்னு இல்லை. ஓ, இந்த வரங்களுக்குள்ள இவ்வளவு இருக்கா, இந்த வரங்கள் எனக்கு வேணுமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஹல்லேலூயா. நம்ம எந்த ஒரு வாஞ்சையும் இல்லாம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வரங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் அவனோட பிரயோஜனத்துக்கு என்று அவருடைய கிருபையின்படி இந்த வரங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரே எனக்கான வரம் என்ன, எனக்கு கிஃப்ட் கொடுக்க நீங்க உங்களுக்கு பிரியமான கிஃப்ட் கொடுங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு கொடுங்கப்பான்னு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை எல்லாரும் பேசணும். ஒவ்வொரு செய்தியும் நான் சொல்றதுதான் அந்நிய பாஷை எப்படி பேசணும். நம்ம ஆவியில் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய ஆவி நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் புதிய பாஷைகளால் நம்ம நிரப்புவார். அந்த பாஷையால சாத்தானால கேட்க முடியாது. சாத்தானுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்நிய பாஷையில பேசுறது அவனால புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்போது இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். பழைய ஏற்பாட்டை பக்கம் நம்ம போலாமா? பழைய ஏற்பாட்டுல தானியேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்துல
5ஆம் அதிகாரம் 25 28 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்திருப்பீங்களானால் அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்னன்னா பாத்தீங்கன்னா, பாபிலோன் ராஜாவான பெல்ஷாத்சார் என்பவன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்தான். அதன் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தரால் அனுப்பப்பட்ட கையுறுப்பு சார்ந்து பூசப்பட்ட அரண்மனையின் சுவரில் மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்கிற வார்த்தையை எழுதிவிட்டு மறைந்து போனது. அதை ராஜா தன் கண்களால் கண்டு கலங்கி போனான். பாருங்களேன், அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு செவரில் ஒரு கை தோன்றி ஒரு புதிய பாஷையில ஒரு வாக்கியம் எழுதிட்டு மறைஞ்சது. அந்த ராஜா படிக்கிறாரு, என்னடா இந்த வார்த்தை புதுசா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போகுது. உடனே அவர் என்ன பண்றாரு, அது என்ன பாஷை, அதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. உடனே தன் தேசத்தில் உள்ள ஜோசியரையும் கல்தையரையும் குறி சொல்றவர்களையும் அழைத்து வர சொல்லி கேட்டபோது அவங்களால அதற்கான சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. பாருங்களேன், கர்த்தருடைய பாஷையை எந்த ஜோசிக்காரனாலேயோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எவ்வளவுதான் வல்லமை பெற்றிருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை யாரால தான் புரிந்து கொள்ள முடியும்? தேவ பிள்ளைகளால மட்டும்தான். தேவன் யாருக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் யார் வரான்னு பாத்தீங்கன்னா தானியேல் வராங்க. தானியேல் என்ன பண்றாரு, கடைசியாக தேவ ஞானத்தை பெற்றிருந்த தானியேலை வரவழைத்து கேட்டபோது அவர் சோற்றிலே எழுதப்பட்ட அந்த வார்த்தையை வாசித்து அதுக்கு அர்த்தத்தையும் சொன்னார். அல்லேலூயா. பாருங்களேன், அப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை யாரால தான் சொல்ல முடியும்னா தேவனால அழைக்கப்பட்டு தேவன் யாருக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாங்களோ அந்த வரம் அங்க கிரியை செய்யறதை நம்மளால பார்க்க முடியுது. அல்லேலூயா. அப்போ இந்த வரம் நமக்கு கட்டாயம் வேண்டும் என்பதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்போ இந்த வரங்களை நாம பெற்றிருக்கும் பொழுது கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும் என்பதில் நமக்கு சந்தேகம் வேண்டாம். அதனால இந்த வரங்களை நாம் அதிகமாய் வாஞ்சிப்போம். இன்றைக்கு சொல்லப்பட்ட என்ன வரம்னா பேசக்கூடிய வரங்கள். ரிப்பீட் பண்றேன், என்னென்ன பேசக்கூடிய வரங்கள்? பற்பல பாஷைகள், பேசுற அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணத்தக்கதான வரம், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வரம். ஹல்லேலூயா. இந்த வரங்கள் மூன்றும் நான் ரொம்ப லைட்டா தான் சொல்லியிருக்கிறேன். இதை குறித்து தனித்தனியா பேசணும்னா அது ரொம்ப மணிக்கணக்கா பேசலாம். இதை நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிட்டு ஆண்டவரே இந்த பற்பல பாஷைகள் வேதத்துல எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வியாக்கியானம் பண்றது இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்னா 1 Corinthians 13, 14, 15 ரிப்பீட்டா வாசிச்சுட்டு இருக்கும்போது அது நிறைய போடப்பட்டிருக்கு. அப்புறம் அப்போஸ்தலருடைய சரித்திரத்தை நம்ம வாசித்தோம்னா அங்கேயும் அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். அப்புறம் தீர்க்க தரிசன வரங்கள் மூலியமா கர்த்தர் எப்படியெல்லாம் ஜனங்கள் மத்தியில பேசுறாங்க என்பது குறித்தும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அதனால இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால இன்றைக்கும் நாம இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு தேவ நாம மகிமைக்காக நாம எழும்பவும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை சேர்றதுக்கு நம்ம உதவியா இருக்கணும். அதற்கு கர்த்தர் நம்ம பிளஸ் பண்ணணும், நம்மளுக்கு இந்த வரங்களை நிரப்பணும்னு சொல்லிட்டு நாம செபிக்கலாமா? வாங்க செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த செய்தியை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த வரங்கள் எங்களுக்கு தேவையா இருக்கப்பா. இந்த வரங்களால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பேசக்கூடிய வரங்களாகிய அப்பா அன்றைய பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம், தீர்க்க தரிசன வரம் ஆகிய காரியங்களை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம், கேட்டோம். ஆண்டவரே தேவனே, இப்படிப்பட்ட வரங்களால் எங்களை நிரப்புங்க, எங்களையும் நம்ம மகிமைக்கு என்று பயன்படுத்துங்க அப்பா. நாங்கள் சும்மா இல்லாதபடிக்கு எப்ப எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. இந்த வரங்கள் கனிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர், எழுதி வைத்திருக்கிறீர். இவை எல்லாம் அந்த ஒரே பரிசுத்த ஆவியாகிய தேவன் நீர் மனிதனுக்குள்ள கிரியையில் நடப்பிக்கிறவராய் நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு இவை தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், தேவ மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவங்களை போல எங்களை நீர் பயன்படுத்துங்க அப்பா. இந்த கடைசி காலத்துல நாங்களும் அப்பா ஒரு வல்லமை உள்ள ஜீவியம் பண்ண வல்லமை உள்ளவர்களாய் நாங்கள் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும். தேவனே, எம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வரங்களினாலும் வல்லமையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்புங்க, பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமையுள்ள கருத்துல எங்களை தாழ்த்தி பணிந்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷமான கரம் இறங்கி செயல்படட்டும். ஆண்டவரே, எங்கள் நாவினால அநேக வார்த்தைகள் நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ விதமான வார்த்தைகள் அப்பா, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம், அவபக்தியான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், கெட்ட வார்த்தைகள் கூட நாங்கள் பேசி இருக்கிறோம் அப்பா. அநேக ஹிருதயத்தை நாங்கள் காயப்படுத்தி கூட நாங்கள் பேசி இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கள் வாயில வந்திருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இனி வராதபடிக்கு எங்கள் நாவுகளை நீங்க தேவ நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாயின் வருகிற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக, ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளாக, வல்லமையின் வார்த்தைகளாக அப்பா ஆண்டவரை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும்படியாய் எங்களை பிளஸ் பண்ணுங்க அப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க, அப்படிப்பட்ட வரத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களை பயன்படுத்துங்க அப்பா. இது நிமித்தம் என் வாயில் வருகிற வார்த்தைகள் என்ன எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களப்பா. இன்னைக்கு எங்கள் வாயிலிருந்து எத்தனையோ வார்த்தைகள் புறப்பட்டு வருது. அவைகள் எல்லாம் பக்தி விருத்தி ஏதுவான வார்த்தைகளாய் வரும்படியாய் நாங்கள் விரும்பி செபிக்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இது யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த ஜெபத்துல பங்கு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து, அப்படிப்பட்ட பிளெஸிங்கை தந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வசனங்களை தியானிங்க. ஆவிக்குரிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. செய்திகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.